ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் இருக்க டாபிக்ஸை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரை கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஏஜ் ஆஃப் மில்டன். இந்த பீரியட் 1625லேருந்து 1660 வரைக்கும். நம்ம எப்போதும் போலவே லைன் பை லைன் பார்த்துடலாம். த ஏஜ் ஆஃப் மில்டன், த growth ஆஃப் பியூரிட்டானிசம் as a moral and social force is establishment as the controlling power in the state and the religious and political struggles by which these were accompanied are for the student of the literature of Milton's age the principal features of his history. ஹட்சன் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா, மில்டன் ஏஜோட லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பீரியடுக்கான ஹிஸ்ட்ரியோட மெயின் ஃபீச்சர்ஸை சொல்கிறாரு. பியூரிட்டானிசம் ஒரு மாரல் அண்ட் சோசியல் ஃபோர்ஸாக இருந்துச்சு. பியூரிட்டன்ஸ் பைபிளை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி லைஃப்லையும் சொசைட்டிலையும் இருக்கணும்னு சொன்னாங்க. பைபிளில் எது சரின்னு இருக்கோ அதை லைஃப்லையும் சொசைட்டிலையும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்க. எது செய்யக்கூடாது அப்படின்னு இருந்ததோ அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சாங்க. பியூரிட்டன்ஸ் லைஃப்பையும் சொசைட்டியை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, பாலிட்டிக்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அவங்க பொலிட்டிக்கல் லெவல்லையும் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த பீரியடில் ரிலீஜன்லேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, பாலிட்டிக்ஸ்லேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பியூரிட்டானிசமும் ப்ரொட்டஸ்டாண்டிசமும் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். கிங் ஹென்ரி VIII அவர் ஒரு கேத்தோலிக். என்னதான் அவர் கேத்தோலிக்காக இருந்தாலும் அவர் இங்கிலாண்டை ரூல் பண்ணும் போது தன்னோட பர்சனல் இஷ்யூக்காக ரோமில் இருக்க போப் இங்கிலாண்டை கண்ட்ரோல் பண்ணதை ஸ்டாப் பண்ணார். அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்னா ரோமில் இருக்க போப்போட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவர் ஆக்ட் ஆஃப் சுப்ரீமேசியை கொண்டு வந்தார். ஆக்ட் ஆஃப் சுப்ரீமேசி அப்படின்னா இங்கிலாந்து போப்போட கண்ட்ரோலில் இல்லை, கிங்கோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இங்கிலாண்டில் இருந்த சர்ச்சுக்கெல்லாம் லீடர் இப்போது கிங் தான். ஸோ இப்படி தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்துச்சு. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது ரோமில் இருக்க போப்போட கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்காது, பட் கேத்தோலிக்கில் இருக்க எல்லா ரிச்சுவல்ஸ் ரைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சுருக்கமாக ஹென்ரி VIII கொடுத்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் ஃபுல்லாக கேத்தோலிக்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஒன் திங், அவங்க போப்பை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போது ப்ரொட்டஸ்டன்ட் இங்கிலாந்துக்குள்ளே எப்போ வந்துச்சுன்னு பார்ப்போம். 16th centuryயில் யூரோப்பில் கேத்தோலிக்கை எதிர்த்து, கேத்தோலிக்கை ஏன் எதிர்த்தாங்கன்னா சர்ச்சில் நிறைய கரப்ஷன் இருந்துச்சு. இதை நம்ம சாசரோட ஒர்க்ஸில் கூட பார்த்துருக்கோம். அப்படி கேத்தோலிசிசம் எதிர்த்து வந்தது தான் ப்ரொட்டஸ்டாண்டிசம். ஜெர்மனியில் மார்ட்டின் லூதர் கேத்தோலிக் அப்போஸ் பண்ணி 95 தீசிஸ் கொடுத்துருப்பாரு. தென் இது யூரோப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது. கிங் ஹென்ரி VIII ஒன்லி போப்போட கண்ட்ரோலை மட்டும்தான் அப்போஸ் பண்ணார், ப்ரொட்டஸ்டாண்டிசமை அக்செப்ட் பண்ணல. பட் கிங் ஹென்ரி VIIIக்கு அப்புறம் ரூலுக்கு வந்த எட்வர்டு VI ஒரு ஸ்ட்ராங் ப்ரொட்டஸ்டன்ட். ஸோ சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஃபுல்லாக ப்ரொட்டஸ்டாண்டிசம்க்கு மாற்றினார். கிங் எட்வர்டு VIக்கு அப்புறம் குவீன் மேரி I ரூலுக்கு வந்தாங்க. அவங்க ஸ்ட்ராங் கேத்தோலிக். ஸோ அகெயின் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை கேத்தோலிசிசமாக சேஞ்ச் பண்ணாங்க. இவங்களோட பீரியடில் இங்கிலாந்து போப்போட கண்ட்ரோலில் இருந்தது. இவங்க கேத்தோலிக்னால ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புளை அதிகமாக சஃபர் பண்ணாங்க. குவீன் மேரிக்கு அப்புறம் குவீன் எலிசபெத் ரூலுக்கு வந்தப்போ சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ப்ரொட்டஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ இங்கிலாண்டில் கேத்தோலிக் பீப்புளும் இருப்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புளும் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு எலிசபெத் ஒரு பிளான் போட்டாங்க. அது என்னென்னா, குவீன் எலிசபெத்தும் ப்ரொட்டஸ்டன்ட் தான். ஸோ சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் ப்ரொட்டஸ்டாண்டிசம் தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் கேத்தோலிக் பீப்புளை காம் பண்ண கேத்தோலிக்கில் இருந்த சில ரிச்சுவல்ஸை சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இது ப்ரொட்டஸ்டாண்டில் இருந்த சம் பீப்புளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கேத்தோலிக் ரிச்சுவல்ஸ் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அவங்க தான் இங்கே பியூரிட்டன்ஸ். ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னா கேத்தோலிக்கில் இருக்க சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பிஷப்ஸ் மாதிரி இருக்க அந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பியூரிட்டன்ஸ் சுத்தமாக அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒன்லி பைபிள் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பீரியடில் ரிலீஜியஸ் ஸ்ட்ரகிள்ஸும் இருந்துச்சு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸும் இருந்துச்சு. ரிலீஜியஸ் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பாலிட்டிக்ஸில் கிங்குக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வந்தது, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். குவீன் எலிசபெத்துக்கு அப்புறம் இங்கிலாண்டில் ரூல் பண்ணது ஜேம்ஸ் I. ஜேம்ஸ் Iக்கு அப்புறம் சார்ல்ஸ் I. இங்கே கிங் ஜேம்ஸ் Iனோட பையன்தான் சார்ல்ஸ் I. கிங் ஜேம்ஸ் I ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணார். என்னென்னா டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ். கிங் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், மக்களுக்கோ இல்லை பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கோ பதில் சொல்ல தேவையில்லை. ஸோ என்ன டிசிஷன் எடுத்தாலும் முழுக்க முழுக்க அது கிங்கோட பவர் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல். ஸோ இதனால் பீப்புளுக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. இதை அப்போஸ் பண்ணதுனால இங்கிலீஷ் சிவில் வார் வந்தது.
At the time of the Reformation, though the counsels of more moderate men prevailed, there were not wanting those of a more radical cast of mind who were dissatisfied with the religious settlement accomplished by Archbishop Parker and his colleagues, because they held that the Church of England as organized by them did not differ sufficiently from the Church of Rome, the true descendants of Wycliffe and the Lollards, and now greatly influenced by the famous John Calvin of Geneva. These dissentients, while in many ways they failed to agree among themselves, were at one in their hostility to the episcopal form of ecclesiastical government and to the retention in the creeds and public worship of the national church of many ideas and ceremonies which they regarded as remnants of popery. குவீன் எலிசபெத் பீரியடில் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுல ப்ரொட்டஸ்டண்ட் தான் வின் பண்ணாங்க. அவங்களோட விருப்பப்படி தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கிரியேட் ஆனது. ஸோ அதுக்கு லீடர் யாருன்னா ஆர்கிபிஷப் பார்க்கர். ஆர்கிபிஷப் பார்க்கரும் அவரோட கொலீக்ஸும் சேர்ந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் கொடுத்த ரிலீஜியஸ் செட்டில்மெண்ட் பியூரிட்டன்ஸுக்கு பிடிக்கல. ஏன்னா கேத்தோலிக் ரிச்சுவல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சர்ச் ஆஃப் ரோமும் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, இங்கிலாந்து ரோமில் இருக்க போப்போட கண்ட்ரோலில் இல்லை. பியூரிட்டன்ஸ் தங்களை வைக்லிஃப் லொல்லார்ட்ஸோட டிசெண்டன்ஸ்னு சொன்னாங்க. அவங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோன்னு சொன்னாங்க. இங்கே வைக்லிஃப் லொல்லார்ட்ஸ் யாருன்னா, இவங்க கேத்தோலிக் அப்போஸ் பண்ணி பைபிளில் இருக்கிறது படி அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணவங்க. அடுத்து ஜான் கால்வின். இவர் மார்ட்டின் லூதருக்கு அப்புறம் ரிஃபர்மேஷன் மூமெண்ட்டில் இருந்த ஒரு முக்கியமான லீடர். இவர் சுவிட்சர்லாண்டில் இருக்க ஜெனீவாவை சேர்ந்தவர். இவர் தான் கால்வினிசம் அப்படிங்கிற ப்ரொட்டஸ்டன்ட் பிரின்சிபல்ஸை க்ரியேட் பண்ணவர். இவர் இந்த பிரின்சிபல்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் வாழ்ந்த ஜெனீவா ரிஃபர்மேஷன் மூமெண்ட்டோட சென்டராக இருந்தது. பியூரிட்டன்ஸ் வைக்லிஃப் அண்ட் லொல்லார்ட்ஸ் மூலமாக மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, ஜான் கால்வின் மூலமாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. இந்த பேராகிராஃபில் டிசென்சியன்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பியூரிட்டன்ஸ். ப்ரொட்டஸ்டாண்ட்குள்ளேயும் பியூரிட்டன்ஸ்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒத்து போனது. அது என்னென்னா, ரெண்டு பேருமே ரோமில் இருக்க போப்பை எதிர்த்தாங்க. அடுத்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்த க்ரீட்ஸ், அதோட கொள்கைகள். தென் பப்ளிக் வர்ஷிப் அப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் சாமி கும்பிட மாட்டாங்க கிறிஸ்டியன்ஸ். சர்ச்சுக்குள்ளேயோ இல்லை சர்ச்சில் இருக்க ஓப்பன் ஸ்பேசஸ்லேயோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த இதை தான் சொல்கிறாங்க. இந்த பப்ளிக் வர்ஷிப் ரோம்லேயும் பண்ணுவாங்க. பட் ரோமில் லாட்டின் லாங்குவேஜில் பண்ணுவாங்க. எலிசபெத்தன் பீரியடில் இங்கிலீஷ் லாங்குவேஜாக அது சேஞ்ச் ஆனது. என்னதான் இது மாறினாலும் அவங்க ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்ஸையும் தென் பப்ளிக் வர்ஷிப்பையும் பியூரிட்டன்ஸ் ரெமனன்ஸ் ஆஃப் போப்பரின்னு சொன்னாங்க. ரெமனன்ஸுங்கிறது போப்போட எச்சங்கள்னு அர்த்தம். தே ஆல்சோ அட்வொகேட்டட் வெரி ஸ்ட்ரிக்ட் வியூஸ் கன்சர்னிங் லைஃப் அண்ட் கண்டக்ட் அண்ட் தஸ் கேம் டு பி கால்டு பியூரிட்டன்ஸ், எ நேம் விச் அப்பியர்ஸ் டு ஹவ் ஆரிஜினேட்டட் about the year of Shakespeare's birth or shortly after, and was at first used in derision, though it was soon accepted as a mere descriptive term. While the uncompromising spirit of this party spread steadily among the English middle classes during the reign of James I, it was not till the time of his successor that Puritanism emerged as a great national power. A combination of causes now led to its practical success. The fast-growing flippancy and profligacy of the upper classes, by drawing towards it the sympathies of serious men of various shades of opinion, greatly increased its moral and social influence. பியூரிட்டன்ஸ் பைபிளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அவங்க லைஃப்மே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க பியூரிட்டன்ஸ். இந்த பியூரிட்டன்கிற நேமு ஷேக்ஸ்பியர் பார்னான இயர் 1564 இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கலான்னு தெரியுது. ஸ்டார்டிங்கில் இந்த நேமை கிண்டல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. பட் லேட்டராக இந்த வேர்டு கிண்டல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற பீப்புளை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. பியூரிட்டன்ஸ் ஜேம்ஸ் I பீரியடில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஸ்பிரிட்டாக இருந்தாங்க. மேக்ஸிமம் பியூரிட்டன்ஸை மிடில் கிளாஸ் பீப்புளில் பார்க்கலாம். பட் இவங்க கிரேட் பவரோடலாம் இல்லை சார்ல்ஸ் I பீரியட் வரைக்கும். பட் எலிசபெத்தன் பீரியடில் கொஞ்சம் ரீசன்ஸாக சேர்ந்து ஒரு கிரேட் பவராக மாறத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ மில்டனோட பீரியடில் பியூரிட்டன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. மில்டன் பீரியடில் ரிச் கிளாஸ் பீப்புள் டிசிப்ளின் இல்லாமையும் ரொம்ப அலட்சியமாகவும் இருந்தாங்க.
அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு டிசிப்ளின் இல்லாதனால பீப்புளுக்கு பியூரிட்டானிசம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இதனால் பியூரிட்டன்ஸோட மாரல் அண்ட் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலாண்டில் அதிகமானது. The high-handed policy of Laud and his determination to enforce his will by persecution meanwhile precipitated a fierce conflict within the religious world and brought all the enemies of episcopacy into line. Then came the monstrous encroachments of Charles upon the rights of the commons and the constitutional privileges of the English people. Their keen sense of the supremacy of God as the ruler of rulers and of the prerogatives of the individual conscience made the Puritans intolerant of earthly tyranny in any form. Thus, Puritanism became a political as well as a moral and a religious force, and at a very critical time, the great custodian and defender of our geoparadise liberties. After a stormy period of civil war, it triumphed with the triumph of Oliver Cromwell, and during the few years of the Commonwealth, it was supreme. லார்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஹை ஆங்கிலிக்கன். சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே சம் டிவிஷன்ஸ் இருந்தது. சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்த கிறிஸ்டியன்ஸை பொதுவாக ஆங்கிலிக்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே ஹை ஆங்கிலிக்கன்ஸ், லோ ஆங்கிலிக்கன்ஸ், பியூரிட்டன்ஸ், செப்பரேட்டிஸ்ட் இந்த மாதிரி இருந்தாங்க. ஹை ஆங்கிலிக்கன்ஸ் கேத்தோலிக் ட்ரெடிஷன்ஸையும் பிஷப் மாதிரி சிஸ்டம்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. லோ ஆங்கிலிக்கன்ஸ் ஹை ஆங்கிலிக்கன்ஸை விட இந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறது, இது நார்நீட் அந்த விஷயங்களெல்லாம் சிம்பிளிசிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பியூரிட்டன்ஸ் நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க, கேத்தோலிசிசமை அப்போஸ் பண்ணுவாங்க. அடுத்து செப்பரேட்டிஸ்ட், இவங்களும் ஆங்கிலிக்கன்ஸ் தான், ப்ரொட்டஸ்டன்ட் தான். பட் இவங்க சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட்லேருந்து ஃபுல்லாக விலகி அவங்க ஓனாக இண்டிபெண்ட்டாக சர்ச்சஸ் க்ரியேட் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லார்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஹை ஆங்கிலிக்கன். அவர் ஹை ஹேண்டட் பாலிசி, அதர்ஸோட ஐடியாஸையோ இல்லை உரிமையோ மதிக்க மாட்டார். தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறத பிடிவாதமாக செய்வார். அதுக்காக மற்றவங்கள சம்டைம்ஸ் சஃபர் பண்ணவும் செஞ்சார். அவரோட ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸை அப்போஸ் பண்ணுறவங்கள ரொம்ப சஃபர் பண்ணார். அது இந்த ரிலீஜியஸ் வேர்ல்டில் ரொம்ப கான்ஃப்ளிக்ட் ஆனது. ஸோ இந்த விஷயம் பிஷப் கீழே இருக்க ரூலிங்கை விரும்பாத பியூரிட்டன்ஸ், செப்பரேட்டிஸ்ட், ப்ரொட்டஸ்டன்ட் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து லார்டை அப்போஸ் பண்ணாங்க. லார்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன். சார்லஸ் ஒன்னுக்கு அட்வைசராக இருந்தவர். இவர் இப்படி இருக்கையில் சார்லஸ் ஒன் என்ன பண்ணார்னா, ரொம்ப அதிகமாக அளவற்ற அளவுக்கு அத்துமீறி ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். சாதாரண பீப்புளுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ரைட்ஸை எடுத்தார். இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் சாதாரண பீப்புள் தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அவங்களோட ரைட்ஸை சார்லஸ் ஒன் பிடுங்கினார். அது மட்டும் இல்லை, மக்களோட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரிவிலேஜஸ், அரசியல் அமைப்பு சலுகைகளை எடுத்துக்கிட்டாரு. சிம்பிளாக மக்களோட எந்த உரிமையும் எந்த சலுகையும் போய் சேரல சார்லஸ் ஒன் பீரியடில். இந்த சமயத்தில் பியூரிட்டன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, கடவுளுக்கு கீழே தான் எல்லாரும், ஈவன் கிங் கூட கடவுளுக்கு கீழே தான் அப்படின்னு நினச்சாங்க. கடவுளுக்கு பயந்து மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னு நம்பினாங்க. பியூரிட்டன்ஸோட காடு தான் எல்லாருக்கும் லீடர், அவருக்கு மட்டும்தான் பெல் சொல்லணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு தாட்ஸு சார்லஸ் ஒன்னோட க்ரூயல் ரூலை ஏற்க மறுத்துச்சு. ஸோ பியூரிட்டன்ஸ் சார்லஸ் ஒன்னை அப்போஸ் பண்ணதுனால அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருந்தது. அவங்களோட ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸில் ஸ்ட்ராங்காக நின்னதுனால மாரல் ஃபோர்ஸும் இருந்தது. மில்டன் பீரியடில் இங்கிலாண்டில் சார்லஸ் ஒன்னோட வயலேஷனும் அண்ட் தென் இங்கிலீஷ் சிவில் வாரும் நடந்தது. சார்லஸ் ஒன்னோட ஆட்டோக்ராட்டிக் ரூல்னால் பார்லிமெண்ட்டில் இருந்த ரைட்ஸும் பீப்புளோட ரைட்ஸும் ரொம்பவே டேஞ்சராக இருந்தது. இதனால் இங்கிலாண்டில் இங்கிலீஷ் சிவில் வார் வந்தது, கவேலியர்ஸ்க்கும் ரவுண்ட் ஹெட்ஸ்க்கும். கவேலியர்ஸ் யாருன்னா கிங்கை சப்போர்ட் பண்ணுறவங்க, ரவுண்ட் ஹெட்ஸ் யாருன்னா பார்லிமெண்ட்டில் இருக்க பீப்புளை சப்போர்ட் பண்ணுறவங்க. ரவுண்ட் ஹெட்ஸ் கூட பியூரிட்டன்ஸும் இருந்தாங்க. அவங்களுக்கு லீடராக ஆலிவர் கிராம்வெல் இருந்தார். அவர் தான் சக்ஸஸ் ஆனார் அந்த வாரில். 1649 1660 வரைக்கும் ஆலிவர் கிராம்வெல் இங்கிலாண்டை ரூல் பண்ணார். காமன்வெல்த் ரூலாக இருந்தது, இல்லைனா ரீபப்ளிக் ரூலாக இருந்தது. ரீபப்ளிக் காமன்வெல்த்னா கிங் ரூல் இருக்காது, பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸோட சஜஷன்ஸ் படி ரூல் நடக்கும். கொஞ்ச நாள்லேயே பார்லிமெண்ட்டோட ஆக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கழிச்சிட்டாரு ஆலிவர் கிராம்வெல். Within its range, the influence of Puritanism upon the tone and temper of English life and thought was profound. The spirit which it introduced was fine and noble, but it was hard and stern. We admire the Puritan's integrity and uprightness, but we deplore his fanaticism, his moroseness, and the narrowness of his outlook and sympathies.
He was an intense and God-fearing but illiberal and unreasonable man, while in the light of the conditions of the time we can make the fullest allowance for his violent and extreme reaction against prevailing abuses, we are still bound to admit that his was a one-sided and unwholesome view of the world, for in his preoccupation with moral and spiritual things he generally neglected and often expressly denounced the science and art, the knowledge and beauty which give value to the secular life. ஆலிவர் கிராம்வெல் ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கிலாண்டில் பியூரிட்டானிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. இங்கிலீஷ் பீப்புளோட லைஃபு, அவங்களோட தாட்ஸ், அவங்களோட மேனர் எல்லாம் சேஞ்ச் ஆனது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, டிசிப்ளினோடு இருந்தாங்க, ஆனஸ்ட்டாக இருந்தாங்க. பியூரிட்டன்ஸ் எப்போதுமே ட்ராமாஸ்க்கு அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியடில் ட்ராமாஸ் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. இது கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. பட் லேட்டராக பீப்புளுக்கு இது ரொம்ப ஹார்டாக இருந்தது. அவங்களால இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியல. ஒரு பக்கம் பியூரிட்டன்ஸோட இன்டெகிரிட்டி, அப்ரைட்னஸ், ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, எப்போதுமே ஜஸ்டிஸோடு நடந்துப்பாங்க. இந்த கேரக்டர்ஸ் பீப்புள் அட்மியர் பண்ணாலும் பட் அதுலேயே இருக்க ஃபனட்டிசிசம், ரொம்ப கண்மூடித்தனமான ஹோப்னஸ், எப்போதுமே நேர்மையாக தான் இருக்கணும், ஜஸ்டிஸோடு தான் நடந்துக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டிசிப்ளினோடு இருக்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வு பீப்புளுக்கு கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப சலிப்பானது. அவங்களோட வியூ ரொம்ப நேரவாக இருக்குதுன்னு நினச்சாங்க. அவங்களால மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது, அடுத்தவங்க கிட்ட சிம்பதி காட்ட முடியாது அப்படிங்கிற தாட்ஸும் பீப்புளுக்கு இருந்தது. பியூரிட்டன்ஸ் காட்கிட்ட ரொம்ப பயபக்தியோடு இருப்பாங்க. பட் மற்றவங்களோட ஐடியாஸ், அவங்களோட இண்டிபெண்டன்ஸை கன்சிடர் பண்ணாதவங்க. ஆனால் பியூரிட்டன்ஸ் அந்த பீரியடில் இருந்த கரப்ஷன்ஸ், டிசிப்ளின் இல்லாத ஆக்ஷன்ஸ் அப்போஸ் பண்ணி ரொம்ப தீவிரமாக நின்னாங்க. அவங்க அப்படி நின்னதுனால நியாயம் இருக்குது. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், அவங்களோட வேர்ல்டை பற்றின வியூ ஒன் சைடாக இருக்குது. ஏன்னா அவங்க மாரல்லையும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லையும் ரொம்ப மூழ்கி போயிருந்தாங்க. அதனால் ஆர்ட்டு, பியூட்டி, நாலேஜ், சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் காடு தான் எல்லாமே, காடு தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் இடம் இல்லைங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. இது செக்யூலர் தாட்ஸை மதச்சார்பற்ற விஷயங்களில் ஸ்டாப் பண்ணுது. To the extent of its power, Puritanism destroyed human culture and sought to confine literature within the circumscribed field of its own particular interest. While fatal to art, it was thus almost fatal to literature. It was only here and there that a writer arose who was able to observe all its strength while transcending its limitations. This was emphatically the case with Milton, the greatest product of Puritanism in our literature, in whose genius and work, however, the moral and religious influences of Puritanism are combined with the generous culture of the Renaissance. அந்த பீரியடில் இருந்த பியூரிட்டானிசம் பவர் ஹியூமன் கல்ச்சரான ஆர்ட்டு, லிட்ரேச்சர், ஃபிலாசபி, என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் அதோட ப்ராட் வியூ இல்லாமல் ப்ரீஃபாக இருக்க ரீசனாக இருந்தது. லிட்ரேச்சரில் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் காடு, தென் டிசிப்ளின், இந்த மாதிரி விஷயங்கள் தான். பியூரிட்டன்ஸோட தாட்ஸ் என்னென்னா, ஈவன் லிட்ரேச்சர் கூட டிசிப்ளின் பற்றியும் காட் பற்றியும் தான் பேசணும்னு நினச்சாங்க. பியூரிட்டன்ஸ் எப்படி ஆர்ட்ஸை டிஸ்ட்ராய் பண்ண ரீசனாக இருந்தாங்களோ அதே மாதிரி லிட்ரேச்சரையும் டிஸ்ட்ராய் பண்ண ரீசனாக இருந்தாங்க. பியூரிட்டன்ஸ் ஆர்ட்ஸு, ட்ராமாஸு, தென் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் அப்போஸ் பண்ணாங்க. என்ன தான் இப்படி இருந்தாலும் அப்பப்போ சில ரைட்டர்ஸ் தங்களோட ஒர்க்ஸை கொடுத்தாங்க. அந்த ரைட்டர்ஸ் எல்லாம் தங்களோட ஒர்க்ஸில் பியூரிட்டானிசம் ஐடியாஸை தாண்டி தான் எழுதுவாங்க. அதில் ஒருத்தர் தான் மில்டன். அவர் பியூரிட்டன். அவரோட ஒர்க்ஸில் பியூரிட்டானிசமோட மாரல் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸை நம்ம பார்க்க முடியும். ரெனைசன்ஸ் ஸ்பிரிட் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ரெண்டும் கலந்து தான் கொடுத்துருப்பாரு. வெறுமனே பியூரிட்டானிசமோட ஐடியாஸை மட்டும் கொடுத்துருக்க மாட்டார். அடுத்து மில்டனோட லைஃப்பை பார்க்கலாம். ஜான் மில்டன் வாஸ் born in Bread Street, Cheapside, London on 9th December 1608, or some 4 years before Shakespeare's retirement to Stratford. His father, though strongly Puritan in his sympathies, was none the less a lover of literature and art, and the child enjoyed all the advantages of a cultivated home. He was educated at St. Paul's School and at Christ College, Cambridge, where he remained 7 years, taking his BA in 1629 and his MA in 1632. His systematic studies did not, however, close with the close of his college course. Realizing that he could not conscientiously enter the church for which he had been intended, and feeling no call to any other profession, he decided to give himself up entirely to self-culture and poetry. மில்டன் 1608 9th டிசம்பரில் சீப் சைடில் இருக்க பிரெட் ஸ்ட்ரீட்டில் பிறந்தார்.
இது ஷேக்ஸ்பியர் தன்னோட ரிட்டைர்மெண்ட் பீரியடில் ஸ்டாட்ஃபோர்ட் போகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஷேக்ஸ்பியர் ஸ்டாட்ஃபோர்டுக்கு 1610லேருந்து 12க்குள்ளே போனார். இவரோட பர்த் இயர் 1608. மில்டனோட அப்பா பியூரிட்டன்ஸோட பிரின்சிபல்ஸை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணவர். என்னதான் பியூரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாலும் அவருக்கு லிட்ரேச்சர் மேலேயும் ஆர்ட் மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதோட தாக்கம் மில்டன் கிட்டேயும் இருந்தது. அவரோட வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால அவருக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. மில்டன் செயின்ட் பால் ஸ்கூல்லையும் கேம்பிரிட்ஜில் இருக்க கிறிஸ்ட் காலேஜ்லேயும் படித்தார். கிறிஸ்ட் காலேஜில் 7 இயர்ஸ் இருந்தார். அந்த 7 வருஷத்தில் 1629 பிஏ டிகிரி வாங்கினார். 1632 எம்ஏ டிகிரி வாங்கினார். அவர் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அவரோட ஸ்டடீஸ் அவரில் வீட்டு வந்ததுக்கப்புறமும் க்ரீக்ஸு, லாட்டினு, அப்புறம் ஹீப்ரூ புக்ஸ் எல்லாம் படித்தார். மில்டன் ஸ்டார்டிங்கில் சர்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் படித்தார். பட் லேட்டராக அவரோட மனசாட்சி அதுக்கு ஒத்துக்கலை. அவர் பியூரிட்டன் தான், இருந்தாலும் சர்ச்சில் இருந்த சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல. சரி, சர்ச்சில் தான் ஜாயின் பண்ண முடியாதுன்னா மற்ற எந்த ப்ரொஃபஷன்லையும் அவருக்கு விருப்பம் இல்லை. ஃபைனலாக அவர் செல்ஃபை வளர்த்துக்கணும், போயட்ரி எழுதணும்னு நினச்சார். Fortunately, his father was in a financial position to further his wishes, and on leaving Cambridge, he accordingly took up his abode in the country house of the family at Horton, Buckinghamshire, some 17 miles from London. While a boy at a school, as he himself tells us, his books had kept him out of bed till midnight. At the university, he had shown the same untiring devotion to learning, and now, during 6 years of almost uninterrupted seclusion, he was able to pursue his studious way undisturbed. Building steadily upon the firm foundations he had already laid, Milton thus became a very great scholar. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மில்டன் எந்த வேலைக்கும் போகலை. பட் குட் சைன், அவங்க அப்பா வெல்த்தியாக இருந்தார். அது மூலியமாக மில்டன் அவரோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாரு. அவர் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பக்கிங்ஹாம்ஷயரில் இருக்க ஹார்டன் அப்படிங்கிற பிளேஸில் அவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்தார். ஹார்டன் லண்டன்லேருந்து 17 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். மில்டன் அவர் ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப படிப்பார். மிட் நைட் வரைக்கும் புக் வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பார். ஸ்கூலில் மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதும் அப்படி தான் படிப்பார். ஹார்ட்டன்லையும் இதை ஃபாலோ பண்ணார். 6 இயர்ஸ் ஹார்ட்டனில் இருந்தார். அந்த 6 இயர்ஸுமே ஃபுல்லாக ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணார். ஆல்ரெடி ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் படித்ததுனால இப்போ திருப்பி ஹார்ட்டன்லேயும் படிச்சிருக்காரு. இது மூலயமா இவர் கிரேட் ஸ்காலர் ஆனார். This point must be carefully marked, not only because in the breadth and accuracy of his erudition he stands head and shoulders above all our other poets, but also because his learning everywhere nourishes and interpenetrates his poetic work. Having now reached his 13th year, he resolved to complete his studies by travel. He therefore left London in May 1638 and went by way of Paris to Italy, whence, however, he was prematurely recalled by news of the critical state of things at home. While I was preparing to pass over into Sicily and Greece, he writes, the melancholy intelligence which I received of the civil commotions in England made me alter my purpose, for I thought it best to be travelling for my amusement abroad, while my fellow citizens were fighting for liberty at home. ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மில்டனோட நாலேஜும் அதில் இருக்க அக்யூரஸியும் மற்ற போயட்ஸை விட பெஸ்ட்டாக இருக்கும். மில்டனோட போம்ஸில் அவரோட நாலேஜ் நல்லா கிளியராக தெரியும். மில்டனுக்கு 30 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாரு. அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸையும் லேர்னிங்கையும் கற்றுக்கணும்னு நினச்சாரு. ஸோ 1638 மே மந்த்து லண்டன்லேருந்து கிளம்பி பாரிஸ் வழியாக இட்டாலிக்கு போனார். பட் பாதியிலேயே இங்கிலாண்டுக்கு திருப்பி வந்தார். ஏன் அப்படின்னா அப்போ தான் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் இங்கிலாண்டில் ரொம்ப மோசமாக இருந்தது. 1639 திருப்பி இங்கிலாந்து வந்திருப்பார். அவர் இட்டாலியில் இருந்துக்கிட்டே கிரீஸுக்கும் சிசிலிக்கும் போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் இங்கிலாண்டில் நடந்த சிவில் கமோஷன்ஸை கேட்டு அவரோட பிளானை சேஞ்ச் பண்ணியிருப்பார். திருப்பி இங்கிலாண்டுக்கே வந்துட்டார். அவரோட கண்ட்ரியில் இருந்த ஃபெலோ சிட்டிசன்ஸ் லிபர்ட்டிக்காக ஃபைட் பண்ணும் போது அவர் மட்டும் அதர் கண்ட்ரிஸ்க்கு போகிறது நல்லா இல்லை அப்படின்னு நினச்சார். He was back in London in August 1639 after an absence of 15 months, and from 1640 onward was increasingly active as a supporter of the Puritan cause against the Royalists. As a pamphleteer, he became indeed one of the great pillars of that cause, and on the establishment of the Commonwealth was appointed Latin Secretary to the Committee for Foreign Affairs. In 1643, he married Mary Powell, the young daughter of a royalist, but the union proved a most unhappy one.
Early in 1653, a terrible calamity overtook him. His sight, which had long been failing, was now ruined entirely by overstress of work, and he became totally blind. 3 years later, he married again, but his wife, Catherine Woodcock, died within 15 months. On the restoration of the monarchy, Milton was arrested, and two of his books were publicly burnt by the hangman, but he was soon released and permitted to drop into political obscurity. மில்டன் 1638 மே மந்த் லண்டன்லேருந்து கிளம்புனாரு. 1639 ஆகஸ்ட் மந்தில் திருப்பி வந்தார். இது 15 மந்த்ஸுக்கான கேப்பு. 1640லேருந்து ராயலிஸ்ட் அப்போஸ் பண்ணி பியூரிட்டன்ஸுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். மில்டன் ஒரு பேம்ப்ளேட் ரிலீஜியஸ் இல்லை பாலிடிக்ஸில் இருக்கிற ஐடியாஸை கொடுக்குறது. மில்டன் தன்னோட பேம்ப்ளேட்ஸ் மூலமாக பியூரிட்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய எழுதினார். 1643 மேரி போவலை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ராயலிஸ்டோட பொண்ணு. ஸோ அவங்களோட மேரேஜ் ஹாப்பியாக இல்லை. 1653 ஸ்டார்டிங்லேருந்து மில்டனுக்கு ஒரு டெரிபிளான லாஸ் இருந்தது. அது என்னென்னா, அவரோட ஐசைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அவரோட ஒர்க் ப்ரெஷர் காரணமாக சுத்தமாகவே அவரோட ஐசைட் போயிடுச்சு, பிளைண்டாகவே ஆகிட்டார். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் கேத்தரின் வுட்காக்க. பட் அவங்க 15 மந்த்ஸ்லேயே இறந்து போயிட்டாங்க. ஆலிவர் கிராமலுக்கு அப்புறம் கிங் சார்லஸ் II ரூலுக்கு வந்தார். அவரோட ரூலில் மில்டனை அரெஸ்ட் பண்ணாங்க. கிங் சார்லஸ் II சார்லஸ் Iஓட பையன். மில்டனை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஆலிவர் கிராம்வெலுக்கு அந்த காமன்வெல்த் கான்செப்டுக்கு சப்போர்ட்டராக இருந்தார். மில்டனோட 2 புக்ஸை பப்ளிக்காக ஹேங்மேன் வச்சு எரிச்சாங்க. லேட்டராக அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாலிடிக்ஸ்குள்ளே இனிமேல் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. He was now poor and lonely as well as blind. He felt bitterly the failure of the cause for which he had toiled so hard and sacrificed so much. And though his third wife, Elizabeth Minshull, brought comfort to his declining years, he was greatly distressed by the unfilial conduct of his daughters by his first marriage. It was in darkness and sorrow, therefore, that he now turned back upon the ambitious poetical designs which he had cherished many years before and had long set aside at the call of practical duty. His Paradise Lost was published in 1667, Paradise Regained and Samson Agonistes together in 1671. 3 years later, on 8th November 1674, Milton died. இப்போ மில்டனோட வெல்த்தெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப புவராகவும் லோன்லியாகவும் இருந்தார். மில்டன் பியூரிட்டனோட பிரின்சிபல்ஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணார். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை நினச்சி ரொம்ப வருந்தினார். பட் அவரோட தேர்டு ஒய்ஃப் எலிசபெத் மின்ஷல் வயசான காலத்தில் அவருக்கு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. பட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட டாட்டர்ஸ் அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் ஆனார். மில்டன் பாலிடிக்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொயட்ரி எழுதணும்னு நினச்சாரு. பட் ரீபப்ளிக் ஆலிவர் கிராம்வெல் பீரியடில் லாட்டின் செக்ரட்டரியாக இருந்ததுனால அவர் அதை பண்ண முடியல. இப்போ ரொம்ப டார்க்னஸில் இருக்கார். அவருக்கு ஐசைட் போயிடுச்சு, ஃபேமிலிலேயும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அவரோட பியூரிட்டன் பிரின்சிபல்ஸும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அகெயின் அவர் பொயிட்ரி எழுதலாம் அப்படின்னு நினச்சாரு. அவர் எழுதின பேரடைஸ் லாஸ்ட் 1667 பப்ளிஷ் ஆனுச்சு. பேரடைஸ் ரீகைண்டும் சாம்சன் அகோனிஸ்ட்டும் 1671 பப்ளிஷ் ஆனது. அப்புறம் 1674 8th நவம்பர் அன்னைக்கு மில்டன் இறந்து போயிட்டார். அடுத்து மில்டனோட ஏர்லியர் பொயிட்ரி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மில்டன்ஸ் ஒர்க் ஃபால்ஸ் நேச்சுரலி இன்டு 4 periods. The college period closing with the end of his Cambridge career in 1632. The Horton period closing with his departure for the continent in 1639. The period of his prose writings from 1640 to 1660. And the late poetic period or period of his greatest achievement. மில்டனோட ஒர்க்ஸை 4 periodsஆக பிரிச்சிருக்காங்க. இவரோட ஃபஸ்ட் பீரியட் 1625 1632 வரைக்கும். 1625 இவர் கேம்பிரிட்ஜில் இருக்க கிறிஸ்ட் காலேஜில் படிக்க ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் இதோட ஸ்டார்டிங் பீரியட். அதுக்கப்புறம் 1632 இந்த பீரியட் எண்ட் ஆகுது. அந்த இயரில் தான் கேம்பிரிட்ஜை விட்டு வெளியில் வந்தார். செகண்ட் பீரியட் 1632 1639 வரைக்கும். 1632 ஹார்ட்டனில் போய் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் 1639 யூரோப்புக்கு ட்ராவல் பண்ணார். தேர்டு பீரியடில் அவரோட ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் இருந்தது. இது 1640 1660 வரைக்கும். அடுத்த பீரியட் 1660 1674 வரைக்கும். இது லேட் பொய்டிக் பீரியட். இதில் தான் அவரோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்லாம் கொடுத்தாரு.
His college poems, Latin and English, are for the most part simply a young man's experimental work, and while interesting to the special student as the expression of his genius during his immaturity, they have little other importance. To this statement, however, one exception must be made in favor of the ode on the morning of Christ's nativity, which, though far from perfect and in places sadly marred by conceits and inequalities of style, is still a very remarkable production for a poet of 21. To the Horton period, on the other hand, belong four minor poems of such beauty and power that even if Paradise Lost had never been written, they would have sufficed to put their author high among the greater gods of English song. Lellagero and Il Penseroso 1633, Comus 1634, and Lycidas 1637. Each of these may of course be enjoyed to the full for its own sake, but for the student the most significant thing about them is that, read in the order of their writing, they show that during these years of thoughtful leisure a profound change was taking place in the poet's mind. மில்டன் கேம்பிரிட்ஜில் படிக்கும் போது லாட்டின்லையும் இங்கிலீஷ்லையும் போம்ஸ் எழுதினார். இது எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கும். போம்ஸ் எப்படி எழுதுறதுன்னு இந்த பீரியடில் தான் கற்றுக்கிறாரு. இந்த பீரியடில் எழுதின போம்ஸ் அந்தளவுக்கு ஜீனியஸாக இருக்காது. ரொம்ப மில்டனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த பீரியடில் எழுதின போம்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை. அவர் காலேஜில் படித்தப்போ எழுதின போம்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் ஒரு போம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படிங்கிற ஓடு. இந்த ஓடு மில்டனோட யங் ஏஜில் எழுதுனதுனால கன்சிஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். அதனால் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இன்ஈக்வாலிட்டிஸ் இருக்கும் ஸ்டைலில். சம் லைன்ஸை பவர்ஃபுல்லாகவும் சம் லைன்ஸ் வீக்னஸாகவும் கொடுத்துருப்பார். 21 ஏஜில் இந்த ஓடு எழுதியிருப்பார். செகண்ட் பீரியடான ஹாட்டன் பீரியடில் 4 மைனர் போம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த போம்ஸ் பியூட்டிஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். மில்டனோட இந்த மைனர் போம்ஸ் பேரடைஸ் லாஸ்ட்டுங்கிற எபிக் போம் அவர் எழுதாமல் இருந்தாலும் இங்கிலீஷ் பொயட்ரியை கொடுத்த பெரிய காட்ஸில் ஒருத்தராக இவரை வைக்கலாம். அந்தளவுக்கு இந்த போம்ஸ் நல்லாயிருக்கும். அந்த 4 போம்ஸ் லெல்லகரோ, இல் பென்செரோசோ 1633, கோமஸ் 1634, லிசிடாஸ் 1637. இந்த 4 போம்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதோட பியூட்டிக்காகவே நம்ம ஹோலாக இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த போம்ஸோட இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இது ஹாட்டன் பீரியடில் எழுதுனது. இது ஆர்டராக படிக்கும் போது மில்டனோட டீப் தாட்ஸ் நமக்கு தெரியும். ஹாட்டன் பீரியடு நமக்கு தெரியும், அவருக்கு லெஷர் பீரியட். ஸோ நிறைய படிச்சிருப்பார். அதனால் அவரோட தாட்ஸு, ஆர்ட்டில் இருக்க வியூ, அவரோட எய்ம் எல்லாமே ரொம்ப டீப்பாக எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கோம். I have said that in Milton's work, the moral and religious influences of Puritanism were blended with the generous culture of the Renaissance. It was this combination of elements which gave its distinctive quality to his greatest poetry. He could never have written as he did had either of them been wanting. But from his earlier poetry we now learn that he began to write chiefly under the inspiration of the learning and art of the Renaissance, that the Puritan element was at first quite subordinate, and that it gradually gained in strength and depth till it became at last the dominant element. Thus in Lellagero and Il Penseroso, with their charming contrasted pictures of man, nature and art as seen through the medium of the mood, in the one case of gladness and in the other of melancholy, there is little that is characteristically Puritan and a good deal that is really unpuritan. For the poet dwells frankly upon the pleasures of romance and rustic sports, upon the delights of the playhouse and the Greek drama, and upon the beauty of church architecture and music, all of which things were to the religious fanatic objects of uncompromising hatred. மில்டன் ஒர்க்ஸில் பியூரிட்டானிசமோட மாரலும் இருந்தது, ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தது. அஸ் ஏ பியூரிட்டானிசமோட பிரின்சிபல்ஸை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ரெனைசன்ஸோட ஸ்பிரிட்டும் அவரோட ஒர்க்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பியூரிட்டானிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா, காடை பற்றி பேசியிருப்பார், டிசிப்ளின் பற்றி பேசியிருப்பார், பைபிளோட டீப் தாட்ஸை கொடுத்துருப்பாரு.
ரெனைசன்ஸ் ஸ்பிரிட்டுன்னு பார்க்கும்போது க்ரீக் அண்ட் லாட்டின் லிட்ரேச்சரில் இருக்க ஃபிலாசபிஸ், ஆர்ட்ஸு, சயின்ஸு அண்ட் தென் ஹியூமானிசம் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. மில்டனோட போம்ஸில் இந்த காம்பினேஷன் பியூரிட்டானிசமும் ரெனைசன்ஸ் ஸ்பிரிட்டும் இருந்ததுனால தான் இது பெஸ்ட்டாக இருந்தது. இந்த 2 விஷயத்துலையும் ஒரு விஷயத்தை அவர் விட்டிருந்தா கூட இப்போ எழுதுகிற போம் மாதிரி அவரோட போம்ஸ் இருக்காது. மில்டனோட ஏர்லியர் பொயட்ரியில் ரெனைசன்ஸ் ஸ்பிரிட் ரொம்ப அதிகமாக இருந்தது. பியூரிட்டானிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் போக போக பியூரிட்டானிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. லேட்டர் ஒர்க்ஸில் பியூரிட்டானிசம் தான் டாமினன்ட் எலமெண்ட்டாக மாறினது. அவரோட போம்ஸில் எல்லக்ரோ இல் பென்சிராசோவில் மேனு, நேச்சர், ஆர்ட் இது எல்லாமே ஒன் சைடு அதோட ஹாப்பினஸ்ஸை ஷோ பண்ணும், இன்னொரு சைடு அதோட மெலன்கலியை சேட்னஸை ஷோ பண்ணும். இதுதான் கான்ட்ராஸ்ட் பிக்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் சைடு மெலன்கலியாகவும் இன்னொரு சைடு ஹாப்பினஸ்ஸாக காமிக்கிறத. இந்த போம்ஸில் பியூரிட்டானிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ரொமான்ஸ் ப்ரெஷரை கொடுத்துருப்பாரு. லவ்வில் இருக்க ஹாப்பினஸ்ஸையும் ரஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் பற்றியும் பேசியிருப்பார். வில்லேஜில் இருக்க விளையாட்டுகள் பற்றியும் பேசியிருப்பார். அப்புறம் தேட்டர்ஸ் கொடுக்குற டிலைட்ஸ் ஹாப்பினஸ்ஸையும் க்ரீக் ட்ராமாஸ் பற்றியும் பேசியிருப்பார். சர்ச்சில் இருக்க ஆர்கிடெக்சரோட பியூட்டியையும் மியூசிக்கோட பியூட்டியையும் சொல்லியிருப்பார். இதெல்லாம் ரெனைசன்ஸ் ஸ்பிரிட்டில் வரும். இதெல்லாம் கண்டிப்பாக பியூரிட்டன்ஸ் வெறுத்திருப்பாங்க. Then with Comus, we mark a distinct stage in the development of Milton's mind. Thus far latent only, the Puritan spirit now makes its influence felt, not alone in the poet's increased earnestness, but also in the specific quality of his moral teaching. On the literary side, this work too belongs to the Renaissance, for it is an example and the finest example in our literature of that type of drama which is called the masque, which had been brought into this country from Italy and which had ever since been extremely popular at court and among the nobility. That Milton should be willing to adopt it is proof that he was still far from sharing the intense hostility of the Puritan party to everything connected with the drama. கோமஸ்ங்கிறது மில்டன் எழுதின ட்ராமா. இது அவரோட மைண்டோட டெவலப்மெண்ட்டை ஷோ பண்ணுற ஒரு டிஸ்டிங்க்ட் ஸ்டேஜாக இருக்குது. இந்த ட்ராமாவில் பியூரிட்டன் ஸ்பிரிட் இருந்திருக்கும். அவரோட மைண்டு டெவலப் ஆனதுனால மாரல் டீச்சிங்ஸையும் இதில் கொடுத்துருப்பாரு. கோமஸில் பியூரிட்டன்ஸ் ஐடியாஸ் இருந்தாலும் அது ரெனைசன்ஸ் ஃபார்மான மாஸ்க் ஃபார்ம். மாஸ்க் அப்படிங்கிற டைப் ஆஃப் ட்ராமா இட்டாலியிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்தது. ஜென்ரலாகவே பியூரிட்டன்ஸ்க்கு ட்ராமாஸ் தான் பிடிக்காது, அதை அப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் எப்படி மில்டன் ட்ராமா கொடுத்தாருனா இதில் பியூரிட்டன்ஸ் ஐடியாஸ் இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க இதுக்கு அப்போஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பட் ஏற்றுக்கல. கோமஸை மில்டன் ஒரு லார்டோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக எழுதினார். ஸோ சம் நொபிலிட்டிஸ் கிட்டையும் கோர்ட்லேயும் ஃபேமஸாக இருந்தது. பியூரிட்டன்ஸ் ட்ராமாஸை வெறுத்தாலும் இவர் ட்ராமாவை எதிர்க்கலை. கோமஸ் ரெனிசன்ஸ் ஆர்ட்டான மாஸ்காக இருந்தாலும் அதில் இருக்க ஐடியாஸ் பியூரிட்டன்ஸோட மாரல் ஸ்பிரிட்டையும் மீனிங்கையும் கொடுக்குது. கோமஸோட கதை என்னன்னா, ஒரு பொண்ணு காட்டில் தொலைஞ்சு போயிடுவா. அவளை கோமஸும் கோமஸோட கூட்டமும் கவர்ந்து இழுப்பாங்க. கோமஸ் க்ரீக் மித்தாலஜியில் வர ஒரு காட். எப்போதுமே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ப்ரெஷரை மட்டுமே தேடி போகிறவர். டிசிப்ளின் அவர்கிட்ட சுத்தமாக இருக்காது. கோமஸும் அவரோட கும்பலும் அந்த பொண்ணை கெட்ட வழிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவளோட பிரதர் சாவி மாதிரி வந்து நிம்ஃப் ரிவரும் அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. Here then we see the two streams of influence by which Milton's genius was fed running together, and note that while the drama is loaded with classical learning, the nobility of his tone and the superb faith in God which is expressed through it testify to the growing power of religious inspiration over the poet's thought. Finally, in Lycidas we have a Puritanism which is political and ecclesiastical as well as spiritual and ethical. A monody on the death of Milton's college friend Edward King, this like Spencer's Astrophel, is in the conventional style of the classic pastoral elegy. In form, therefore, it belongs with Comus to the Renaissance. கோமஸில் ரெனிசன்ஸ் ஆர்ட் மாஸ்க் ஃபார்மை யூஸ் பண்ணதுனாலும் பியூரிட்டன் ஐடியாஸ் கொடுத்ததுனாலும் கோமஸ் ஒர்க்கில் இந்த 2 ஸ்பிரிட்டுமே இருக்குன்னு ஹட்சன் சொல்லியிருக்காரு. கோமஸ் கிளாசிக் லேர்னிங் ரெனைசன்ஸ்னால் வந்ததுனாலும்
இதோட டோனையும் நொபிலிட்டியும் பார்த்தா மில்டனுக்கு காடு மேலே இருந்த ஹோப்னஸ் நமக்கு புரியுது. இது மூலயமா மில்டனோட தாட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஜியஸ் இன்ஸ்பைரேஷன் இருந்துகிட்ருக்கு, வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹோமர்ஸ் ட்ராமா மூலயமா நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, என்னதான் ரெனைசன்ஸ் கிளாசிக் லேர்னிங் இருந்தாலும் அவருக்குள்ள ரிலீஜியஸ் உணர்வு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கடைசியாக மில்டனோட லிசிடாஸ் போமில் பியூரிட்டன்ஸோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் திங்ஸை மட்டும் பேசாமல் அதில் பாலிட்டிக்ஸ் பற்றியும் பேசியிருப்பார். தென் சர்ச்சோட மேனேஜ்மெண்ட் பற்றியும் பேசியிருப்பார். லிசிடாஸ் மில்டனோட காலேஜ் ஃப்ரெண்ட் எட்வர்டு கிங் இறந்ததுக்காக எழுதினது ஒரு துக்க பாடலாக மோனோடியாக எழுதினது. இது ஸ்பென்சர் சிட்னிக்காக எழுதின அஸ்ட்ரோஃபல் மாதிரியே கிளாசிக் பாஸ்டரல் எழுதி இது கன்வென்ஷனல் ஸ்டைலில் கொடுத்துருப்பாரு. கோமஸோட ஃபார்மு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெனைசன்ஸ் ஆர்ட்டோட ஃபார்மு மாஸ்க்கு. அகெயின் ஹட்சன் கோமஸ் ஒரு மாஸ்க்குங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. But the religious accent in it throughout is unmistakably Puritan, while his famous attack upon the corrupt church and the hireling clergy of the time openly proclaims Milton's adherence to the Puritan cause. Thus, through these earlier poems, we can trace the steady growth of the religious element in Milton's mind. The learning and the art of the Renaissance were not abandoned by him, but they were more and more used for the service of a Puritan philosophy of life. கோமஸ் மாதிரி லிசிடாஸும் அதோட ஃபார்மில் ரெனைசன்ஸ் ஆர்ட்டை ஃபாலோ பண்ணுது. ஆனால் இதோட டோன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பியூரிட்டன்ஸோட டோன் தான். இதில் லார்டை அப்போஸ் பண்ணி எழுதியிருப்பார். லார்டுங்கிறவரை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கிங் சார்லஸ் டூவோட அட்வைசர், ஹை ஆங்கிலிக்கானாக இருந்தவர். அவரோட ஹை ஹேண்டட் பாலிசினால் நிறைய பியூரிட்டன்ஸ் சஃபர் ஆனாங்கன்னு பார்த்தோம். அப்படி கரப்டான சர்ச்சையும் தன்னோட செல்ஃபிஸ்க்காக சர்ச்சில் ஒர்க் பண்ண ரிலீஜியஸ் பர்சன்ஸை பற்றியும் இதில் எழுதியிருப்பார். அப்படி செல்ஃபிஷாக ஒர்க் பண்ண ரிலீஜியஸ் பர்சன்ஸை இங்கே ஹையர்லிங் கிளர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. மில்டனோட இந்த ஏர்லியர் போம்ஸ் மூலயமா லெல்லக்ரோ, இல்பென்சரஸோ, கோமஸ், லிசிடாஸ் மூலயமா நம்ம மில்டனோட மனசில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஜியஸ் தாட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பியூரிட்டன்ஸோட ஸ்பிரிட் அவருக்குள்ளே அதிகமாக இருந்தாலும் ரெனைசன்ஸோட ஆர்ட்டையும் அதோட லேர்னிங்கையும் அவர் கைவிடலை. ரெனைசன்ஸோட ஆர்ட்டை யூஸ் பண்ணி பியூரிட்டன்ஸோட ஐடியாஸை அவரோட ஒர்க்ஸ் மூலயமா பீப்புளுக்கு டீச் பண்ணார். இது வரைக்கும் நம்ம பார்த்த மில்டனோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மில்டனோட ப்ரோஸ் ரைட்டிங்ஸை பார்ப்போம். இந்த ஏஜை 2 பார்ட்ஸில் முடிச்சிடலாம் கண்டிப்பாக. இதுக்கான டெய்லி இங்கிலீஷ் நோட்ஸை டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிங்க்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஏஜை பற்றின குவிக் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.